வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் ட்ரெண்டிங் சினிமா ரசிகர்களிடம் நல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு சக்சஸ் ஆன படங்களை ரசிகர்கள் மறுபடியும் வரவேற்கிறாங்க. அதனால ரஜினி, கமல், விஜயகாந்த், விஜய், அஜித் நடித்து ஹிட்டான பல படங்கள் போன வருஷத்துலேருந்து மறு வெளியீடா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் நடிகர் ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில் நடித்த கரகாட்டக்காரன் படமும் ரீரிலீஸ் ஆகுமான்னு சினிமா ரசிகருங்க ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அதை விட அந்த ரசிகர்களுக்காக கரகாட்டக்காரன் படத்தோட 2ஆம் பாகம் வெளியாகுமான்னு படத்தோட டைரக்டர் கங்கை அமரனிடம் பத்திரிகையாளர்கள் அடிக்கடி கேட்குறாங்க. புது படமான மீன் முள்ளு படத்தோட இசை வெளியீட்டு விழா இந்த மாதம் சென்னையில் நடந்தது. அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கங்கை அமரனிடம் பத்திரிகையாளர்கள் கரகாட்டக்காரன் 2ஆம் பாகம் வருமானு கேட்டாங்க. அதுக்கு அவர், ஒருவேளை 2ஆம் பாகம் எடுத்து வெளியானால் அதை பார்த்த பிறகு முதல் பாகம் அளவிற்கு இல்லை என்ற பேச்சு வந்துடுமோன்னு தான் தயக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நாயகன், நாயகி, காமெடி நடிகர்கள்னு எல்லோருக்கும் வயசு காரணமாக உடல்நிலை மாற்றங்கள் இருக்குது. அவங்கள வச்சு படம் எடுத்தால் அது சரியாக வராதுன்னு தான் அந்த சோதனை முயற்சியை நான் செய்ய விரும்பலன்னு சொன்னார். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்காக அப்படி ஒரு வேளை கரகாட்டக்காரன் படம் 2ஆம் பாகம் எடுத்து வெளியானால் இன்றைய தலைமுறையினரும் கரகாட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த படத்தில் அன்னைக்கு நடித்த நடிகர்களைப் போல அந்த கேரக்டர்களுக்கு ஏற்ற வகையில் நாயகன் முத்தையாவாக நடித்த ராமராஜனுக்கு பதிலாக இன்னைக்கு நடிகர் விமலையும், நாயகி காமாட்சியாக நடித்த கனகாவாக நடிகை துஷாரா விஜயனையும், சண்முக சுந்தரமாக ராஜ்கிரனையும், கவுண்டமணியாக யோகி பாபு, செந்திலாக முனிஷ்காந்த், கோவை சரளாவாக தேவதர்ஷினி, கனகாவின் மாமன் வாகை சந்திரசேகராக நடிகர் சசிகுமார்னு இவங்களெல்லாம் நடிக்க வைக்கலாம். அதே போல மற்ற கேரக்டர்களுக்கும் பொருத்தமான நடிகர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என்பதும் ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. டைரக்டர் கங்கை அமரன் கரகாட்டக்காரன் புது வருஷனுக்கு முயற்சிப்பாரா? பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.